Hi students, நம்ம 10th சயின்ஸில் ஃபஸ்ட் லெசன் லாஸ் ஆஃப் மோஷன் பார்த்துட்ருக்கோம். அதில் இன்ட்ரொடக்ஷன் பார்ட் பார்த்துட்டோம், இனர்ஷியா அண்ட் இட்ஸ் டைப்ஸ் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற டாபிக் நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன். அதில் நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா பார்ப்போம். ஓகே, நியூட்டன் ஃபர்ஸ்ட் லா என்ன சொல்கிறாங்க? எவ்ரி ஆப்ஜெக்ட் continues to be in its state of rest or the state of uniform motion along a straight line unless it is acted upon by some external force. அதாவது எந்த ஒரு ஆப்ஜெக்டும் வெளியிருந்து அது மேலே ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகாத வரைக்கும் அதோட ஸ்டேட் மாறாமல் அப்படியே இருக்கும். ஓகேவா? ரெஸ்ட் பொசிஷன் அப்படின்னா கண்டினியூஸாக ரெஸ்ட்லேயே இருக்கும். மூவிங் ஆப்ஜெக்ட் அப்படின்னா ஓகேவா டைரக்ஷன் கூட மாறாமல் ஸ்ட்ரெயிட் லைன் மூவிங்கில் அப்படியே தான் இருக்கும். எது வரைக்கும்? வெளியே இருந்து ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகாத வரைக்கும். ஓகே, இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். இங்கே ஒரு ஃபுட்பால் இருக்குது. இந்த ஃபுட்பாலை யாரும் கிக் பண்ணாத வரைக்கும் அது என்ன ஸ்டேட்டில் இருக்கும்? ரெஸ்ட் பொசிஷன். ரைட். என்ன பொசிஷனில் இருக்கும்? ரெஸ்ட் பொசிஷன். ஓகேவா? ஸோ அதாவது வெளியிருந்து யாரும் அது மேலே ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணாத வரைக்கும், கிக் பண்ணாத வரைக்கும் அதோட ஸ்டேட் மாறாது. அதே மாதிரி இந்த தேர்டு பாருங்கள். இந்த ஃபுட்பால் எப்படி இருக்குது? மூவிங்கில் இருக்குது. வெளியிருந்து ஒரு ஃபோர்ஸ் அங்கே ஆக்ட் ஆகிற வரைக்கும், ஓகேவா, அதாவது ஆக்ட் ஆகாத வரைக்கும் அந்த ஃபுட்பால் கண்டினியூஸாக கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் டைரக்ஷன் கூட மாறாமல் ஸ்ட்ரெயிட் லைன் மூவிங்லேயே தான் இருக்கும். எது வரைக்கும்? ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகாத வரைக்கும். ஓகேவா? ஜஸ்ட்டு ஃபோர்ஸ் அங்கே வந்தாச்சுன்னா ஸ்டாப் ஆகிடும். ஓகே, இப்போது பசங்களுக்கு ஒரு டவுட் வரணும். சார், நம்ம ஒரு ஃபுட்பாலை கிக் பண்ணுறோம், அது கொஞ்சம் தூரம் உருண்டுட்டு போயிட்டு ஸ்டாப் ஆகுது, நம்ம வெளியே இருந்து யாரும் ஃபோர்ஸ் அங்கே அப்ளை பண்ணவே இல்லை, எப்படி சார் அங்கே ஸ்டாப் ஆகுது அப்படின்ற டவுட் பசங்களுக்கு வந்துருக்கும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நல்லா லிசன் பண்ணணும். அந்த இடத்துல நமக்கு தெரியாமல் ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. ஓகே, அந்த ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸை யார் ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் அப்படியே இமேஜின் பண்ணணும். ஒரு ஃபுட்பால் ஏரில் உருண்டுட்டு போகுது, கரெக்டாக? அப்போது அந்த இடத்துல அந்த ஃப்ரிக்ஷனை யார் ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னா, ஏர் ப்ரொவைட் பண்ணோம். அதே மாதிரி அந்த ஃபுட்பால் கிரவுண்டில் டச் ஆகிட்டே தான் உருண்டு போகும், கரெக்டாக? அப்போ அந்த கிரவுண்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா ஃப்ரிக்ஷனை அங்கே அந்த ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் அங்கே ப்ரொவைட் பண்ணோம். ஸோ அதனால் அந்த ஃபுட்பால் ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாப் ஆகுது. ஓகேவா? அப்போ ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகலை அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஆப்ஜெக்ட் கண்டினியூஸாக மூவிங்லேயே தான் இருக்கும். ஓகே, இதுதான் நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா. ஓகே சார், இந்த நியூட்டன் ஃபர்ஸ்ட் லா என்ன டிஸ்கிரைப் பண்ணுது அப்படின்னா டெஃபினேஷன் ஆஃப் ஃபோர்ஸ் ஆஸ் வெல் அஸ் இனர்ஷியா. ஓகேவா? ஃபோர்ஸோட டெஃபினேஷனையும் அதே மாதிரி இனர்ஷியாவோட டெஃபினேஷனையும் இது டிஸ்கிரைப் பண்ணுது. இதுதான் நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா. ஓகே, ரைட். அடுத்து ஃபோர்ஸ்னால் என்ன? ஃபோர்ஸை நம்ம ஒரு 3 விதமாக சொல்ல முடியும். ஓகேவா? ஸ்டாட்டிக் பாடி, அதாவது இங்கே பாருங்கள், ஸ்டாட்டிக் பாடி அப்படின்னா ரெஸ்ட் பொசிஷனில் உள்ள ஒரு ஆப்ஜெக்ட். ஓகேவா? ஒரு ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்டில் இருக்குது, அதை மூவ் பண்ண வச்சாலோ இல்லை அதை மூவ் பண்ண ட்ரை பண்ணாலோ அது பேர் என்ன அப்படின்னா ஃபோர்ஸ். அதே மாதிரி செகண்ட் பாயிண்ட் பாருங்கள், ஒரு மூவிங் ஆப்ஜெக்டை நம்ம ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணாலோ இல்லை ஸ்டாப் பண்ணிட்டாலோ அது பேர் ஃபோர்ஸ். அதே மாதிரி ஒரு மூவிங் ஆப்ஜெக்டோட டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணாலோ இல்லை சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணாலோ அது பேர் ஃபோர்ஸ். ஃபோர்ஸ் இஸ் எ வெக்டார் குவான்டிட்டி. ஓகே, இட் ஹாஸ் போத் மேக்னிடியூட் அண்டு டைரக்ஷன். ஃபோர்ஸுக்கு மேக்னிடியூட் இருக்குது, எவ்வளவு ஃபோர்ஸ் நம்ம அப்ளை பண்ணுறோம் அதை கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? டைரக்ஷன் இருக்குது, எந்த பக்கமாக ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, ஸோ அந்த டைரக்ஷனை என்ன பண்ணலாம்? கண்டுபிடிக்க முடியும். ஸோ இட் இஸ் எ வெக்டார் குவான்டிட்டி. நெக்ஸ்ட், டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ். அதோட டைரக்ஷனை பேஸ் பண்ணி ஃபோர்ஸை 2 டைப்ஸாக சொல்ல முடியும். ஃபஸ்ட்டு ஒன் லைக் பேரலல் ஃபோர்ஸஸ், நெக்ஸ்ட் ஒன் அன்லைக் பேரலல் ஃபோர்ஸஸ். ஓகே, லைக் பேரலல்னா என்ன? இங்கே பாருங்கள், 2 or more forces of equal or unequal magnitude acting along the same direction parallel to each other are called like parallel forces. இங்கே முக்கியமானது சேம் டைரக்ஷன். இரண்டுக்கு மேற்பட்ட, ஓகேவா, 2 or more than 2 ஃபோர்ஸஸ் ஒரு ஆப்ஜெக்ட் மேலே ஆக்ட் ஆகணும், சேம் டைரக்ஷனில் ஆக்ட் ஆச்சுன்னா அந்த ஃபோர்ஸஸ் பேர் லைக் பேரலல் ஃபோர்ஸஸ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த டயக்ராம் பாருங்கள். இவர் என்ன பண்ணுறாருன்னா இந்த வண்டியை, ஓகேவா, எந்த பக்கமாக புல் பண்ணுறாரு? லெஃப்ட் சைட், கரெக்டாக? ஸோ இவர் லெஃப்ட் சைடு இந்த வண்டியை புல் பண்ணுறாரு.
இந்த மேன் என்ன பண்ணுறாரு, அதே வண்டியை லெஃப்ட் சைடில் புஷ் பண்ணுறாரு. ஓகேவா, இவரும் பார்த்தோம்னா லெஃப்ட் சைடு தான், இவரு கொடுக்குற ஃபோர்ஸும் லெஃப்ட் சைடு தான். அப்போ இந்த ரெண்டு ஃபோர்ஸும் எப்படி ஆக்ட் ஆகுது, லெஃப்ட் சைடில் ஆக்ட் ஆகுதா, சேம் டைரக்ஷனா. அப்போ இந்த ஃபோர்ஸஸ் பேர் என்னன்னா லைக் பேரலல் ஃபோர்ஸஸ். அந்த ஃபோர்ஸஸ் பேர் என்ன, லைக் பேரலல் ஃபோர்ஸஸ். பிள்ளைங்க இதையும் புரிஞ்சுக்கலாம். இங்கே பாருங்கள், இங்கே 4 ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, 4 ஃபோர்ஸும் பேரலல் டு ஈச் அதர். இந்த 4 ஃபோர்ஸும் எப்படி இருக்கு, சேம் டைரக்ஷனில் இருக்குது. அப்போ இந்த 4 ஃபோர்ஸஸ் நம்ம என்னன்னு சொல்லலாம், லைக் பேரலல் ஃபோர்ஸஸ் அப்படின்னு சொல்ல முடியும். ஓகேவா, இது ஃபர்ஸ்ட் டைப். நெக்ஸ்ட் டைப் என்ன, அன்லைக் பேரலல் ஃபோர்ஸஸ். அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட ஒரே ஒரு விஷயம் மட்டும் மாறும். என்ன அப்படின்னா ஆப்போசிட் டைரக்ஷன். பிள்ளைங்க புரிஞ்சுக்கணும். ஓகேவா, என்ன டைரக்ஷன், ஆப்போசிட் டைரக்ஷன். இங்கேயும் 2 ஆர் மோர் தென் 2 ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகணும். ரெண்டுக்கு மேற்பட்ட ஃபோர்ஸஸோ அங்கே ஆக்ட் ஆகணும். அந்த எல்லா ஃபோர்ஸும் எப்படி ஆக்ட் ஆகணும், ஆப்போசிட் டைரக்ஷனில் ஆக்ட் ஆகணும். ஓகேவா, ஆப்போசிட் டைரக்ஷனில் ஆக்ட் ஆச்சுன்னா அது பேர் அன்லைக் பேரலல் ஃபோர்ஸஸ். ஓகே, இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். இந்த பக்கமாக இந்த 3 பசங்க லெஃப்ட் சைடில் இழுக்கிறாங்க, இங்கே இந்த 4 பசங்க ரைட் சைடில் இழுக்கிறாங்க. ஓகேவா, இங்கே இவங்க அப்ளை பண்ணுற ஃபோர்ஸ் எந்த பக்கம் இருக்குது, லெஃப்ட் சைடு. இந்த 4 பேரும் அப்ளை பண்ணுற ஃபோர்ஸ் எந்த சைடு இருக்குது, ரைட் சைடு. ஓகேவா, அப்போ இங்கே புரிஞ்சிக்கணும், ரெண்டுமே எப்படி இருக்குது, ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்குது. மேக்னிடியூட் மாறலாம். ஓகேவா, இவங்க ஃபோர்ஸ் அதிகமாக கொடுக்கலாம், இவங்க ஃபோர்ஸ் கம்மியாக கொடுக்கலாம், அது பிரச்சனை இல்லை. ஓகேவா, டைரெக்ஷன் மட்டும் எப்படி இருக்குங்க, ஆப்போசிட் டைரெக்ஷன். அப்போது இது என்ன டைப்னா அன்லைக் பேரலல் ஃபோர்ஸஸ். ஓகே, இந்த டயக்ராம் பாருங்கம்மா. இந்த டயக்ராமில் 4 ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகுது. ரைட், இது அப்வர்ட், இது டவுன்வர்ட், இது அப்வர்ட், இது டவுன்வர்ட். ஓகேவா, அப்போ எப்படி இருக்குது, பேரலாக இருக்குது, ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்குது. அப்போது இது 4மே என்ன ஃபோர்ஸ் அப்படின்னா அன்லைக் பேரலல் ஃபோர்ஸஸ். ஓகேவா, அப்போது 2 ஆர் மோர் தென் 2 ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகணும். சேம் மேக்னிடியூட் ஆர் டிஃப்ரெண்ட் மேக்னிடியூட். ஓகே, மேக்னிடியூட் மாறலாம். டைரக்ஷன் சேம் டைரக்ஷன் அப்படின்னா லைக் பேரலல் ஃபோர்ஸஸ். டைரக்ஷன் ஆப்போசிட் டைரக்ஷன் அப்படின்னா அன்லைக் பேரலல் ஃபோர்ஸஸ். ரைட், நெக்ஸ்ட் பாருமா, ரிசல்டன்ட் ஃபோர்ஸ். நெக்ஸ்ட் என்ன வருதுங்க, ரிசல்டன்ட் ஃபோர்ஸ். ரிசல்டன்ட் ஃபோர்ஸ்னால் என்ன சார், ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, அந்த ஆப்ஜெக்ட் மேலே செவரல் ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகுது, நிறைய ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகுது. ஓகேவா, இப்போ நீ ஒரு எக்ஸாம்பிள் அப்படியே இமேஜின் பண்ணுங்கள். ஒரு லாரி இருக்குது. ஓகேவா, ஸோ அந்த லாரியை ஒரே டைமில் ஒரு 10 பேர் தள்ளுறாங்க. ஓகேவா, இப்போது அந்த 10 பேரும் 10 விதமான ஃபோர்ஸை அங்கே அப்ளை பண்ணுறாங்க. அந்த 10 ஃபோர்ஸும் என்ன ஆகும் அப்படின்னா மொத்தமாக சேர்ந்து அந்த லாரியை ஒரே பக்கம் மூவ் பண்ண வைக்கும். ஓகேவா, ஸோ இப்போ அந்த ஒரே பக்கம் மூவ் பண்ண வைக்கிது பார்த்தியா, அந்த டோட்டல் ஃபோர்ஸ் பேர் தான் என்ன அப்படின்னா ரிசல்டன்ட் ஃபோர்ஸ். ஓகேவா, அந்த 10 ஃபோர்ஸோட ரிசல்ட். ஓகேவா, அந்த 10 ஃபோர்ஸோட எஃபெக்ட் எந்த பக்கம் இருக்கோ அது பேர் தான் ரிசல்டன்ட் ஃபோர்ஸஸ். ஓகேவா, பிள்ளைங்க புரிஞ்சிக்க முடியுதா. ஸோ ஒரு வண்டி இருக்குது, அந்த வண்டியை 10 பேர் தள்ளுறாங்க. அப்போ அங்கே 10 ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகுது. அந்த 10 ஃபோர்ஸஸும் மொத்தமாக ஒன்றா சேர்ந்து அந்த வண்டியை எந்த டைரெக்ஷனில் நகர வைக்குதோ அந்த ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் பேர் தான் என்னென்னா டோட்டல் ஃபோர்ஸ், ரிசல்டன்ட் ஃபோர்ஸ், நெட் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா, ஓகே சார், அதோட டெஃபினிஷன் இட் இஸ் ஈக்குவல் டு வெக்டார் சம் ஆஃப் ஆல் த ஃபோர்ஸஸ். ஓகேவா, அந்த ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் யாருக்கு ஈக்குவல் அப்படின்னா வெக்டார் சம் ஆஃப் ஆல் த ஃபோர்ஸஸ். இப்போ நான் சொன்னேன் ஒரு வண்டி இருக்குது, அந்த வண்டியை 10 பேர் தள்ளுறாங்கன்னு. ஓகேவா, அப்போ அங்கே ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் யாருக்கு ஈக்குவல் அப்படின்னா அந்த 10 ஃபோர்ஸுக்கு ஈக்குவல். பட் எப்படிப்பட்ட அடிஷன் அப்படின்னா வெக்டார் அடிஷன். ஓகே, பிள்ளைங்க புரிஞ்சுக்கணும், வெக்டார் அடிஷன்னா என்ன சார் அப்படின்னா ஓகேவா மேக்னிடியூடையும் ஆட் பண்ணணும், டைரெக்ஷனையும் கன்சிடர் பண்ணணும். ஓகேவா, அதாவது மேக்னிடியூடை ஆட் பண்ணிவிட்டு டைரெக்ஷனை கன்சிடர் பண்ணால் அது பேர் என்ன, வெக்டார் அடிஷன். ஸோ மேக்னிடியூடையும் பார்க்கணும், டைரெக்ஷனையும் பார்த்தா அந்த அடிஷன் பேர் என்ன, வெக்டார் அடிஷன். ஓகே, இந்த டயக்ராம் பார்த்தா உங்களுக்கு புரியும். ஓகே பாருங்கள், இது ஒரு ஆப்ஜெக்ட். இந்த ஆப்ஜெக்ட் மேலே சைமல்டேனியஸாக 2 ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகுது. என்னென்ன, F1 அண்டு F2. இப்போ இங்கே ரிசல்டன்ட் ஃபோர்ஸஸ் என்ன அப்படின்னா இன்னும் மேலே பார்த்தோம், என்ன பார்த்தோம், வெக்டார் அடிஷன் தானே. அப்போ நெட் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு F1 ப்ளஸ் F2. ஓகேவா, இந்த 2 ஃபோர்ஸையும் ஆட் பண்ணிட்டாங்க, ஏன்னாக்கா சேம் டைரக்ஷன். ஓகே, இந்த செகண்ட் டயக்ராம் பாருங்கள். இங்கே ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, இந்த ஆப்ஜெக்ட் மேலே 2 ஃபோர்ஸஸ் சைமல்டேனியஸாக ஆக்ட் ஆகுது, பட் ஆப்போசிட் டைரெக்ஷனில் ஆக்ட் ஆகுது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இங்கே பார்க்கணும், புரிஞ்சிக்கணும். என்ன அப்படின்னா நெட் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு F1 மைனஸ் F2.
இஃப் F1 இஸ் கிரேட்டர் தென் F2 அந்த ரெண்டு ஃபோர்ஸில் எது பெரிய ஃபோர்ஸோ அந்த பெரிய ஃபோர்ஸ்லேருந்து சின்ன ஃபோர்ஸாக மைனஸ் பண்ணணும். ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா புரிஞ்சுக்கணும், ஒரு ஆப்ஜெக்ட் மேலே 2 ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகுது, ரெண்டும் சேம் டைரெக்ஷனாக டைரெக்டாக அப்படியே ஆட் பண்ணிடணும். ஓகே, அதே அந்த ஆப்ஜெக்ட் மேலே 2 ஃபோர்ஸஸ் ஆப்போசிட் டைரெக்ஷனில் ஆக்ட் ஆகுது அப்படின்னா அங்கே மைனஸ் பண்ணணும். சேம் டைரெக்ஷன்னா ஆட் பண்ணணும், ஆப்போசிட் டைரெக்ஷனாக மைனஸ் பண்ணணும். பட் கேர்ஃபுல்லாக மைனஸ் பண்ணணும். கிரேட்டர் ஃபோர்ஸிலிருந்து ஸ்மாலர் ஃபோர்ஸாக மைனஸ் பண்ணணும். அந்த ரெண்டு ஃபோர்ஸில் எது பெரிய ஃபோர்ஸோ பெரிய ஃபோர்ஸிலிருந்து சின்ன ஃபோர்ஸாக மைனஸ் பண்ணணும். ஓகே, அடுத்து ஸ்டூடெண்ட்ஸ் புரிஞ்சுக்கணும், இது மேக்னிடியூடா. அடுத்து டைரக்ஷன் பாருங்கள், இந்த இடத்துல ஆப்ஜெக்ட் இருக்குது, இந்த ஆப்ஜெக்டை இவங்க 2 பேர் தள்ளுறாங்க, F1 F2. ஓகே, இப்போ இந்த ஆப்ஜெக்ட் எந்த சைடு நகரும்? அதே சைடு தான் நகரும். F1 F2 எந்த பக்கம் ஆக்ட் ஆகுதோ அதே சைடில் தான் இந்த ஆப்ஜெக்ட் நகரும். அப்போ ரிசல்டன்ட் ஃபோர்ஸுக்கும் அதே டைரக்ஷன். ஓகே, பட் இங்கே மாறும். ஏன்னா F1ம் F2ம் ஆப்போசிட்டில் இருக்கா, இங்கே மைனஸ் பண்ணிவிடுவோம். டைரக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா இந்த ரெண்டு ஃபோர்ஸில் எது கிரேட்டர் ஃபோர்ஸோ அந்த பக்கம் தான் இந்த ஆப்ஜெக்ட் நகரும். ஓகேவா? சப்போஸ் F1 கிரேட்டராக இருந்தால் F1 எந்த பக்கம் ஆக்ட் ஆகுது? ரைட் சைடு. அப்போ ஆப்ஜெக்ட் ரைட் சைடு நகரும். இன்கேஸ் F2 கிரேட்டராக இருந்தால் F2 எந்த பக்கம் ஆக்ட் ஆகுது? லெஃப்ட் சைடு. அப்போ ஆப்ஜெக்ட் லெஃப்ட் சைடு நகரும். ஓகே, ஆக மொத்தத்தில் அந்த ரெண்டு ஆப்ஜெக்டில் அந்த ரெண்டு ஃபோர்ஸில் எது கிரேட்டர் ஃபோர்ஸோ அந்த கிரேட்டர் ஃபோர்ஸோட டைரெக்ஷனில் தான் ரிசல்டன்ட் ஃபோர்ஸும் ஆக்ட் ஆகும். இந்த லாஸ்ட் டயக்ராம் பாருங்கள், இந்த ஆப்ஜெக்ட் மேலே 2 ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகுது, F1 அண்டு F2. ஓகேவா? அப்போது ஆப்போசிட் டைரெக்ஷனில் என்ன பண்ணணும்? மைனஸ் பண்ணணும். சப்போஸ் இந்த ஃபோர்ஸும் சேம் வேல்யூவாக இருந்தால் மைனஸ் பண்ண ஆன்சர் என்னன்னு வந்துடும்? 0. கரெக்ட் தானே? ஸோ அப்போ 0, அப்போ இங்கே நெட் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ இந்த ஆப்ஜெக்ட் நகராது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் புரிஞ்சுக்கணும், இந்த ஆப்ஜெக்ட்டு எந்த பக்கம் நகரும்? அந்த ரெண்டு ஃபோர்ஸும் எந்த சைடு ஆக்ட் ஆகுதோ அதே சைடு நகரும். இந்த கேஸில் அந்த ரெண்டு ஃபோர்ஸில் எது கிரேட்டர் ஃபோர்ஸோ அந்த சைடில் ஆப்ஜெக்ட் நகரும், இங்கே ஆப்ஜெக்ட் நகராது. அப்போ அந்த என்ன ஸ்டேட்டில் இருக்குன்னா ஈக்லிபிரியம் ஸ்டேட். என்ன ஸ்டேட்டில் இருக்குது? ஈக்லிபிரியம் ஸ்டேட்டில் இருக்குது. சமநிலையில். ஈக்லிபிரியம்னா சமநிலையில், எந்த பக்கமும் நகராமல் அப்படியே சமநிலையில் இருக்குது. ஓகே, இதுதான் ரிசல்டன்ட் ஃபோர்ஸ். நெக்ஸ்ட் பாருமா, ஒரு சின்ன ப்ராப்ளம் புக்லையில் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதுக்காக இங்கே ஒரு வண்டி இருக்குது. இப்போ இந்த வண்டி மேலே 2 ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகுது. இங்கே 10 நியூட்டன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ், இங்கே 20 நியூட்டன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. ஓகே, நான் இப்போ தான் சொன்னேன் சேம் டைரெக்ஷன் என்ன பண்ணணும்னு சொன்னேன்? ஆட் பண்ணணும். ரைட். ஓகே, அப்போ 10 + 20 ஆன்சர் என்ன வந்தாச்சு? 30. ஸோ அப்போ இங்கே ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் 30 நியூட்டன். ஓகே, ஆனால் அந்த ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் எந்த டைரெக்ஷனில் ஆக்ட் ஆகுன்னு சொன்னேன்? அந்த ரெண்டு ஃபோர்ஸும் ஒரே டைரெக்ஷன் அப்படின்னாக்கா ரிசல்டண்ட்டும் அதே டைரெக்ஷன் தான். ஓகே, இங்கே பாருங்கள், 10 நியூட்டனும் ரைட் சைடு, 20 நியூட்டனும் ரைட் சைடு, ரிசல்டனும் ரைட் சைடு. ஓகேவா? இங்கே ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அடுத்து இங்கே பாருங்கள், ஒரு வண்டி இருக்குது. இந்த வண்டியை லெஃப்ட் சைடில் 20 நியூட்டன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, ரைட் சைடில் 40 நியூட்டன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. ஆப்போசிட் டைரெக்ஷன் என்ன பண்ணணும்? ஸ்டூடெண்ட்ஸ் யோசனை பண்ணுங்கள், என்ன பண்ணணும்? மைனஸ் பண்ணணும். ரைட். அப்போது இங்கே 40 நியூட்டன், இங்கே 20 நியூட்டன். நான் சொல்லிட்டேன் கிரேட்டர் ஃபோர்ஸ்லேருந்து ஸ்மாலர் ஃபோர்ஸாக மைனஸ் பண்ணணும். அப்போ 40 - 20 ரிசல்டன்ட் 20 நியூட்டன். ஓகே, அப்போ இங்கே ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் என்ன அப்படின்னா 20 நியூட்டன். ஓகே சார், இப்போ இந்த வண்டி எந்த சைடு நகரும்? அதாவது ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் எந்த பக்கம் ஆக்ட் ஆகும் அப்படின்னா இவங்க 2 பேரில் எது கிரேட்டர்? 20 கம்மியான வேல்யூ, 40 கிரேட்டர் வேல்யூ. அப்போது எது கிரேட்டர் வேல்யூவோ அந்த சைடு தான் இந்த வண்டி நகரும். அப்போ இங்கே பாருங்கள், 40 நியூட்டன் தானே கிரேட்டரு. 40 நியூட்டன் எந்த பக்கம் ஆக்ட் ஆகுது? ரைட் சைடு. அப்போ வண்டியும் ரைட் சைடு தான் நகரும். அப்போ ரிசல்டன்ட் ஃபோர்ஸும் ரைட் சைடு தான் இருக்கும். ரைட். அடுத்து 3வது டயக்ராம் பாருங்கள், அதே மாதிரி வண்டி இருக்குது. இங்கேயும் 2 ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, ரெண்டுமே ஆப்போசிட் டைரெக்ஷன். மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணோம்னா 25 - 25 0. அப்போ இங்கே நெட் ஃபோர்ஸ் 0. ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் எப்படி இருக்குது? இங்கே 0வாக இருக்குது. அப்போ இங்கே வண்டி நகராது. அப்போ அந்த வண்டி என்ன ஸ்டேட்டில் இருக்குனாக்கா ஈக்லிபிரியம் ஸ்டேட்டில் இருக்குது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் பாருமா, பேலன்ஸ்டு ஃபோர்ஸ், அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸ். ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். பேலன்ஸ்டு ஃபோர்ஸ்னால் என்ன? இந்த டயக்ராம் பாருங்கள். ஓகேவா? ஒரு வண்டி இருக்குது, இங்கே 25 நியூட்டன் இருக்குது, இங்கே 25 நியூட்டன் இருக்குது.
ரெண்டுமே ஆப்போசிட் டைரக்ஷன். மைனஸ் பண்ணுவோம். 25 மைனஸ் 25 ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் 0. ரைட், இதான் முக்கியமான பாயிண்ட். ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் 0வா இருந்தால் அந்த ஃபோர்ஸஸ் பேர் பேலன்ஸ்டு ஃபோர்ஸ். ஓகேவா, இது இருக்கு பாருங்க, ஈக்குவல் டு 0. ஓகேவா, ஸோ ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் 0ன்னு வந்தால் அந்த ஃபோர்ஸஸ் பேர் என்ன? பேலன்ஸ்டு ஃபோர்ஸ். ஏன் பேலன்ஸ்டு ஃபோர்ஸஸ் அப்படின்னா இந்த 25ஐ இந்த 25 பேலன்ஸ் பண்ணிடும். அதே மாதிரி இந்த 25ஐ இந்த 25 பேலன்ஸ் பண்ணிடுமா? அப்போ ஒன்று பேலன்ஸ் ஆகிடுதா? அப்போ அந்த ஃபோர்ஸஸ் பேர் என்ன? பேலன்ஸ்டு ஃபோர்ஸஸ். அப்போது பேலன்ஸ்டு ஃபோர்ஸஸ் அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு ஞாபகம் வர வேண்டியது ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு வந்தால் ஓகேவா, அப்போது அந்த ஃபோர்ஸஸ் பேர் என்ன? பேலன்ஸ்டு ஃபோர்ஸ். அதே ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு 0, ஓகேவா, நாட் ஈக்குவல் டு 0ன்னு வந்தால் அது பேர் அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸ். ஓகே, இந்த டயக்ராம் பாருங்கள், இங்கே 40 நியூட்டன் ஃபோர்ஸ் இருக்குது, இங்கே 20 நியூட்டன் ஃபோர்ஸ் இருக்குது. ஓகே, ரெண்டுமே ஆப்போசிட் டைரக்ஷன். என்ன பண்ணுவோம்? மைனஸ் பண்ணுவோம். மைனஸ் பண்ணோம்னா 40 மைனஸ் 20 ஆன்சர் என்ன வரும்? 20. அப்போது இதுதான் ரிசல்டன்ட் ஃபோர்ஸ். இங்கே 0 வந்திருக்கா? இல்லை, நாட் ஈக்குவல் டு 0. ஓகேவா, அப்போ ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய ஃபோர்ஸஸ் அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸஸ். இங்கே 25 பேலன்ஸ் ஆகுது, ஆனால் இங்கே 20 இருக்குது, இங்கே 40 இருக்குது, ஒன்று பேலன்ஸ் ஆகலை. அப்போ இந்த ஃபோர்ஸஸ் பேர் என்னன்னா அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸஸ். ஓகே, ரைட். அடுத்து ஈக்லிபிரண்ட். ஓகேவா, ஸோ ஈக்லிபிரண்ட்னா என்ன? ஓகே, இந்த டயக்ராம் பாருமா, ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். இங்கே ஒரு வண்டி இருக்குது, இங்கே 10 நியூட்டன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, இங்கே 20 நியூட்டன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, ரெண்டுமே சேம் டைரக்ஷன். அப்போ ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் என்ன பண்ணுவோம்? ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுவோம். 10 + 20 ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் எவ்வளோ இருக்குது? இங்கே 30 நியூட்டன். அந்த ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் எந்த பக்கம் ஆக்ட் ஆகுது? ரைட் சைடு. ஏன் ரைட் சைடு? 10 நியூட்டனும் ரைட் சைடு, 20 நியூட்டனும் ரைட் சைடு, ஸோ ரிசல்டன்ட்டும் ரைட் சைடு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த வண்டி நகரக்கூடாது. அப்போ என்ன பண்ணணும்? இந்த 30 நியூட்டனுக்கு ஈக்குவலாக இந்த 30 நியூட்டனுக்கு ஆப்போசிட்டில் ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது அப்படின்னா அந்த ஃபோர்ஸ் பேர் தான் ஈக்லிபிரண்ட். ஓகேவா, இங்கே பாருங்கள், இந்த 30 நியூட்டனுக்கு ஈக்குவல், ஏன்னா இங்கே 30 நியூட்டன் இருக்குது. இந்த 30 நியூட்டனுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன், ஏன்னா இது ரைட் சைடு, இது லெஃப்ட் சைடு. அப்போது இந்த ஃபோர்ஸ் பேர் தான் என்னன்னா ஈக்லிபிரண்ட். அதாவது ரிசல்டன்ட் ஃபோர்ஸ்க்கு ஈக்குவலாக, ரிசல்டன்ட் ஃபோர்ஸ்க்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆச்சுன்னா அந்த ஃபோர்ஸ் பேர் ஈக்லிபிரண்ட். ஓகேவா, புரிஞ்சிக்க முடியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? புரிஞ்சிக்கணும். ரிசல்டன்ட் ஃபோர்ஸ், அதாவது ரிசல்டன்ட் ஃபோர்ஸ்க்கு ஈக்குவல், அதே மாதிரி ரிசல்டன்ட் ஃபோர்ஸ்க்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆச்சுன்னா அந்த ஃபோர்ஸ் பேர் தான் என்னது? ஈக்லிபிரண்ட். ஓகேவா, ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு கிளாஸில் உங்களுக்கு டவுட் எதுவும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். Thank you.